ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இரண்டாவது கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியது. 26 தொகுதிகளுக்கு நடைபெறும் வாக்குப்பதிவில் முன்னாள் முதலமைச்சர் உமர் அப்துல்லா உள்ளிட்டோர் களம் காண்கின்றனர். செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் தங்கம் வென்ற தமிழக வீரர் வீராங்கனைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரிசு வழங்கி பாராட்டு. குகேஷ் பிரக்ஞானந்தா, வைஷாலி ஆகியோருக்கு தலா 25 லட்சம் ரூபாயும், அணியின் தலைவர் ஸ்ரீநாத் நாராயணனுக்கு 15 லட்சம் ரூபாயும் ஊக்கத்தொகையாக வழங்கினார். அமெரிக்க அரசுமுறை சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு டெல்லி திரும்பினார் பிரதமர் நரேந்திர மோடி. விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. கும்பகோணத்தில் நடைபெற்ற இசை கச்சேரியின் போது கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் கலைந்து செல்லாமல் ரசித்த ரசிகர்களுக்கு இளையராஜா மகிழ்ச்சியுடன் பாராட்டு. இனி அனைத்து ஊர்களிலும் தனது இசை கச்சேரி நடைபெறும் என அறிவிப்பு. பழனி பஞ்சாமிர்தம் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்த புகாரில் கைது செய்யப்பட்ட மோகன்ஜியை ஜாமீனில் விடுவித்தது திருச்சி நீதிமன்றம். கைது செய்ய முகாந்திரம் இருந்த போதிலும் அவரை கைது செய்த விதம் சரியல்ல என கூறி விடுவிப்பு. மோகன்ஜி மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு. தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சல் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் இதுவரை 5 பேர் மட்டுமே உயிரிழந்திருப்பதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். தமிழகத்தில் வேறு எந்த காய்ச்சல் பாதிப்பும் இல்லை என்றும் நிப்பா வைரஸ் பாதிப்பை தடுக்க எல்லையில் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தகவல். பங்குச்சந்தையில் சிறு முதலீட்டாளர்கள் 90% பேர் 3 ஆண்டுகளில் 1.8 லட்சம் கோடி ரூபாயை இழந்திருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. சிறு முதலீட்டாளர்கள் இழப்பில் பெருநிறுவனங்கள் லாபம் ஈட்டுவதாகவும் புகார். வீட்டுமனை ஒதுக்கீடு தொடர்பான வழக்கிற்கு தடை விதிக்க கோரும் மனு நிராகரிக்கப்பட்டதால் கர்நாடக அரசியலில் பரபரப்பு. முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யும் பேச்சுக்கே இடமில்லை என சித்தராமையா திட்டவட்டம். சட்ட ரீதியாக இதை எதிர்கொள்ளப் போவதாகவும் உறுதி. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.